வந்துட்டா போதும். நான் துன்பக்கடலில் மூழ்கினேன், நீந்த தெரியவில்லை அப்படி பாடினேன். பாதையில் தடுமாறினேன், பாதை புரியவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, கண்ணீர் கடல், துன்பக்கடல், பாவக்கடல், சாபக்கடல், இந்த கடல் எல்லாம் விசுவாச கப்பல்ல ஏறினவங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டை இவர் பாடி, நான் பாடினா 4000 பேர் கேட்குறாங்க, இவர் பாடினா 40 லட்சம் பேர் கேட்குறாங்க. துன்பக்கடலில் மூழ்கினேன், நீந்த தெரியவில்லை, பாதையில் தடுமாறினேன், பாதை புரியவில்லை. வாழ்ந்திட லட்சியம் வளர்த்தேன், வாழ தெரியவில்லை. வாழ்ந்திட லட்சியம் வளர்த்தேன், வாழ தெரியவில்லை. வழியான இயேசு என்னை மாற்றினார், சொல்ல தெரியவில்லை. அவர் அன்பை சொல்லி முடிவதில்லை. அந்த நாள் இன்ப நாள், இயேசு என் உள்ளம் வந்த நாள். அந்த நாள் இன்ப நாள், இயேசு என் உள்ளம். துன்பக்கடலில் மூழ்கினேன், நீந்த தெரியவில்லை. பாதையில் தடுமாறினேன், பாதை புரியவில்லை. வாழ்ந்திட லட்சியம் வளர்த்தேன், வாழ தெரியவில்லை. வழியான இயேசு என்னை மாற்றினார், சொல்ல தெரியவில்லை. அவர் அன்பை சொல்லி முடிவதில்லை. அந்த நாள் இன்ப நாள், இயேசு என் உள்ளம். எல்லாம் கவனிக்கணும். அக்கறைக்கு போய் தான் சேரணும். உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றோம், போய் தான் சேரணும், வேற வழியே கிடையாது. அப்படி நான் போக மாட்டேன் அப்படின்னு தர்ஷீஸ் கப்பல் ஏறுறாரு. யாரு? யோனா. தர்ஷீஸ் கப்பலுக்கு ஓடினாலே 1 மாசம் ஆகும், 5000 கிலோமீட்டர். ஆனா பெரிய பட்டணம். இவரு அந்த கரைக்கு போக சொன்னா, இந்த கரை கப்பல் ஏறுனா இவரை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடல் கொந்தளிக்குது. ஏன் கடல் கொந்தளிக்குதுன்னா அது காரணம் நான் தான். என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, எல்லாம் சரியா போயிடும். இவனை தூக்கி கடல்ல போட்ட உடனே கொந்தளிப்பு அப்படியே அமர்ந்து போச்சு. ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்னு புரியுதா? கடல்ல போட்டாதான் நம்ம அந்த கரைக்கு போய் சேருவோம்.